ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுங்கிறத பார்க்கலாங்க. நம்ம லஞ்ச் மெனு ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம மாடி தோட்டத்திற்கு போயிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக தளதளன்னு சிறுகீரை, தண்டுக்கீரை, பசலைக்கீரை, சாரணக்கீரைன்னு நிறைய கீரைகள் இருக்குதுங்க. இந்த கீரைகளெல்லாம் பறிச்சுட்டு போய் தான் நான் ஒரு கூட்டு ரெசிபி செய்ய போகிறேன். இதுதான் பாருங்கள் சாரணக்கீரை. இந்த சாரணக்கீரை நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த கீரைங்க. இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய கிட்னிக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கீரைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் எல்லா கீரைகளையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நான் பொடிசாக நறுக்கி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சுருக்கேன். இந்த கீரைகளெல்லாம் நறுக்கி அதோடையே போட்டு நான் ஓப்பன் பாட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக நறுக்கி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கீரை எல்லாமே நான் அப்படியே பருப்போடு சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தண்டு கீரை தாங்க. தண்டு பாருங்கள், இந்த தண்டு பெருசாக இருந்தாலுமே நல்லா இலசாக தாங்க இருக்குது. வெந்துச்சுன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், சிறுபருப்பும் நல்லா குழைவாக வந்துருச்சு. அதில் நம்ம இந்த கீரையை சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வெந்து வந்துடுங்க. அவ்வளோதான், பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறோம். கடுகு, வரமிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி அதை அப்படியே நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட லஞ்ச் பிளேட் இது தான். பருப்பு கீரை கடையல், சாதம், கடிச்சிக்கிறதுக்கு அப்பளம், அதோட ஒரு தக்காளி ரசம். இது தாங்க நம்ம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்